நாம் தமிழர் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளர விடுவதில்லை என்று எழுந்த கேள்விக்கு காளியம்மாள் தனது கருத்தினை தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களான காளியம்மாள், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம், கார்த்திக் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகள் ஆடியோ லீக் ஆகி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. அதில் காளியம்மாளை கடுமையாக சாடியது மட்டுமில்லாமல் பிசிறு என மட்டமான வார்த்தையாக சீமான் பேசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த காளியம்மாள் சில நாட்களாக கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் அண்மையில் காளியம்மாள் அளித்த பேட்டியில் சீமான் தன்னை சாடியது குறித்தும் 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் அவமதிப்பது குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளார். பிசிறு என்று சீமான் பேசியது கடும் மன உளைச்சலை கொடுத்ததாகவும், இருப்பினும் அவரால் தான் நான் உலகத் தமிழர்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் தான் ஐநா சென்று பேசுவதற்கு முயற்சித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாம் தமிழர் கட்சியில் பயணித்த 5 ஆண்டு காலத்தில் சீமான் தன் மீது கோபப்பட்டோ அதட்டியோ இதுவரை பேசியது இல்லை என தெரிவித்துள்ளார். அதேபோன்று முன்னாள் நிர்வாகிகளான ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் நாம் தமிழர் கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் என்று தெரிவித்த காளியம்மாள், இதனால் தான் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை திமுக, அதிமுக கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.